ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவுட்டோர் ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வீடியோ எடுத்திருந்தோம். வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக லைட் செட்டிங் தான். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா பாருங்கள், இது என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே உள்ளே வந்து ரிசப்ஷனில் வைப்பாங்கள்ல அந்த பன்னீர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரோஸ் அதெல்லாம் குட்டி பசங்களுக்கு சாக்லேட்டு பால்ஸ்ன்னு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான இடம் இது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டாலில் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க டீ, காஃபி, சுக்கு காஃபி அப்படின்னு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய், கல்யாணம்னாலே பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் அது. அதுக்கப்புறம் நம்மளோட டீமுக்கு நம்ம போயாச்சு. பேல்பூரி, பானிபூரி எல்லாமே சரியான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அல்டிமேட்டாக இருந்தது இந்த பேல்பூரி. அதிகமாக சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட முடியாது. நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அப்புறம் திரும்ப பானிபூரியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரெஷ் ஜூஸும் ஒரு பக்கம் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் வாங்கியே குடிக்கல. இங்கே பாருங்கள், 90s கிட்ஸ் கடை. 90s கிட்ஸில் எப்போது குர்குரே லேஸ் வந்ததுன்னு தெரியல. இருந்தாலும் குட்டி பசங்களுக்காக வச்சுருப்பாங்க. நான் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு 2 கடல உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை உருண்டை. மம்மி டாடிலாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து 90s கிட்ஸில் குட்டி பசங்க தான் சுற்றி வந்தாங்க. 90s கிட்ஸ் நமக்கு தானே தெரியும் அதோட அருமை. பாருங்கள், இது வந்து ஃபோட்டோ அந்த வீடியோ எடுக்கல, ஃபோன் சுற்றி அந்த அது பக்கத்துலேயே ஸ்கேனர் இருக்குது. ஸ்கேனர் எடுத்தால் நம்மளோட வீடியோ வந்துடுது. நாங்களும் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நேராக இப்போ எங்கே போகிறோன்னு சாப்பிட தான். இது பாருங்கள், இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேலேருந்து தண்ணி வருது. அது பாறை மாதிரி இருந்துச்சு. அந்த ஹேண்ட் வாஷ் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள், டிஷ்யூக்கு பஞ்சமே இல்லைங்க. போகும்போதும் டிஷ்யூ, வரும்போதும் டிஷ்யூ. ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்து சாப்பிட்ற இடமும் ரொம்ப நல்ல பெருசு. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்லாம் போல் ஒரு பந்திலேயே. அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு. யாருமே பின்னாடி நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி நிற்கவே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய இடம் அது. வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. பாப்பா பக்கத்தில் உட்கார வச்சுட்டோம். தனியாக உட்கார வச்சுட்டோம் இந்த முறை பாப்பாவை. ஒயிட் வெரைட்டி ரைஸ்ன்றதுனால சரி அவளே சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றுட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இலையே ஜூம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் பார்த்தாங்க. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வச்சுருந்தாங்க, நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவங்க, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசும் அவங்க செலவு பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பேன். அதனால் எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் வாங்குவேன். பாப்பாவை எப்பவுமே தனியாக உட்கார வைக்க மாட்டோம். உட்கார வச்சலாம் அவள் இலையிலேருந்து நாங்கள் எடுத்துப்போம். அவளுக்கு தேவையான மட்டும் வைக்க சொல்லுவோம். எல்லாமே வைக்க சொல்ல மாட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த பொடி இட்லிலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு குருமா கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நைட் டைமில் ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் வைக்கிறதே சாப்பிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. ஸ்வீட்டு, பாயாசம், சூப்பு, கட்லெட்டு எல்லாமே இருந்துச்சு. இந்த கட்லெட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளே க்ரீனாக இருந்துச்சு. அது என்ன போட்டாங்கன்னு தெரியல, க்ரீனாக இருந்துச்சு. வெஜிடபிள் புலாவ் வச்சுருந்தாங்க. ரசம் சாதம், தயிர் சாதம் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுமே தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்டா. பாருங்கள், இந்த ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து ஷாஜி துக்குடா ஏதோ சொல்லுவாங்க. இது பேர் சரியாக தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. ப்ரெட்டில் செய்யுது பாருங்கள். இது பாயசம்னு நினச்சேன். இது சூப்பு. இதே போய் இப்போ குடிக்க முடியுமோ, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலட்டு, பீடா எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட ரொம்ப நீட்டாக க்ளீனாக கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. திரும்ப சாப்பிட்ற இடத்துல திரும்ப வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றோம்ல, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இருக்குது. போய் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு குளம், அந்த குளத்தில் எவ்வளோ தாமரை இருக்குது பாருங்கள். தாமரை குளம். டே டைமில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் போல் இந்த இடம். அது நடுவில் ஒரு மடம் மாதிரி இருக்குது. அதில் ஒரு போட் இருக்குது. டே டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் போல். மழை வந்து சதன்றதுனால ரொம்ப கிட்ட போய் என்னால் எடுக்க முடியல.
அழகாக இருந்துச்சுங்க இந்த இடம். ரொம்ப பெரிய இடம். இந்த பாருங்கள் நிறைய மரம் அங்கங்கே மரம். அந்த மரத்தில் தான் லைட் செட்டிங்கே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கடைசி வரைக்கும் இன்னமும் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கலங்க. ஐஸ்கிரீமில் திருப்பியும் சிரப்பு ஊற்றி சாப்பிட்டு கடைசியாக பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க கிளம்பிட்டோம். மொய் கொடுக்கணும்ல, அதனால் போய் பார்த்தா என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு மொய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதை பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை இந்த வீடியோவில் காட்ட முடியல. திரும்பவும் போய் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆலமரம் சுற்றி தாங்க எல்லாமே இருந்துச்சு. அந்த ஆலமரத்தில் ஃபுல்லாக அந்த லைட் செட்டிங்கில் டே டைமில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது அங்கே ஃபோட்டோ ஷூட் மாதிரி கூட இருந்தது. ஆனால் நிறைய பேர் போய் எடுத்தாங்க. அது எல்லோரும் எடுக்கலாமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதுவும் இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக எல்லாருமே எங்களை மாதிரி வரவங்களும் போய் எடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் அந்த லைட்டெல்லாம் வச்சு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. யாருமே அந்த சேரில் உட்காரலாங்க. அங்கங்கே போய் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்கள் 90s கடை தான். அந்த ஓலை இது மாதிரி இருக்குல்ல, அதில் 90s கதை பாருங்கள். அந்த பானிபூரி கிட்டலாம் இன்னமும் கூட்டமே குறையில. இதுதான் டிஜே செட்டு. இங்கேயும் போய் நிறைய வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பெரிய டிவி வச்சுருந்தாங்க, அதில் எல்லாருமே பார்க்குற மாதிரி. நாங்கள் கடைசியாக போய் சரி எதனா காஃபி குடிக்கலான்னு போனால் எல்லாமே காலி ஆயிடுச்சு. கடைசியாக பாப்பாவுக்கு மட்டும் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு செடி கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.